வணக்கம். பார்த்தேன், ரசித்தேன். இந்திரன் வந்தது, சந்திரன் வந்தது, இந்த சினிமாதா. இங்க எம்ஜிஆர் வந்தது, என்டிஆர் வந்தது, இந்த சினிமாதா. நான் பார்த்ததை ரசித்ததை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நான் பகிர்ந்துக்கிறப்ப திரும்ப அந்த படத்தை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு நினைப்பு வரும். உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வரவேற்பு வரதை பார்த்து நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் எதுன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன் அப்படின்னா, என்னுடைய சினிமாவுக்கு போகலாம் வாங்க அப்படிங்கிற புத்தகத்தில் நான் வந்து அதை கல்கியில் தொடராக எழுதிட்டு வந்தேன். ஒரே ஒன்லைன் தான் சொன்னேன். தரையில் இருந்தேன்னா எப்படி திரைக்கு வந்தேன் அதை சொல்கிறது தான் அது. அதில் நான் பார்த்த எனக்கு தெரிஞ்ச நினைவில் இருக்கக்கூடிய முதல் படம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு போன படம் பாவ மன்னிப்பு அப்படின்னு அதில் ஆரம்பிச்சிருப்பேன். இந்த பாவ மன்னிப்புங்கிற வார்த்தையே நமக்கு வந்து கிறிஸ்தவத்தில் சொல்லப்படுற, பைபிளில் அதிகமாக பயன்படுத்தப்படுற ஒரு வார்த்தை. மன்னிக்கப்படுவார்கள் யாராக இருந்தாலும் அப்படிங்கிறது. இந்த படம் வந்து 1961 வந்தது. இந்த படத்தை புத்தா பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. ஏவிஎம் தான் வாங்கி அதை வந்து விநியோகம் பண்ணுறாங்க. இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தினுடைய கதையை எழுதினவர் சந்திரபாபு, நடிகர் சந்திரபாபு. அவர் தான் வந்து இதை எழுதி இதில் தான் நடிக்கிறதாக ஒரு யோசனை வச்சுருந்துருக்காரு. அப்புறம் என்னன்னு தெரில, அதை வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. பீம்சிங் இவங்க வாங்கிட்டு, நாங்கள் எடுக்கிறோம், கொஞ்சம் பிரம்மாண்டமாக கதை நல்லா இருக்குது, நாங்கள் வந்து பெரிய மல்டி ஸ்டார் போட்டு எடுக்கிறோம்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்ன ஒன்லைன் அப்படின்னு பார்த்தா, ஒரு இந்து குழந்தை இஸ்லாமியர் வீட்டில் வளர்ந்து கிறிஸ்தவ பெண்ணை மணந்து கொள்கிறது. இதுதான் கதை. இது இப்போ 61 பாருங்கள் எப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி. இந்த அடிப்படையை வச்சுக்கிட்டு படத்தை கொண்டு போகிறாங்க. இதில் யார் முக்கியமான கதாநாயகர்கள் அப்படின்னு பார்த்தா, இது வழக்கப்படி வரிசையினால் பீம்சிங் டைரக்ஷன், தயாரிப்பு புத்தா பிக்சர்ஸ், விநியோகம் ஏவிஎம், அதுபோக ஒளிப்பதிவு வந்து விட்டல் ராவ். ரொம்ப அருமையான வசனங்கள் எழுதியிருப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, மதுரை பகுதியைச் சேர்ந்த சோலைமலை அவர்கள். பாடல்கள் கவியரசு கண்ணதாசன். இசையமைத்தவர்கள் வந்து விஸ்வநாதன் ராமூர்த்தி. இது தவிர பாடியவர்கள்னு பார்த்திங்கன்னா டிஎம் சௌந்தரராஜன், பிபி சீனிவாஸ். இதில் தான் முதல்ல பிபிசி, அது வரைக்கும் ஏஎம் ராஜா தான் ஜெமினி கணேசன் பாடிக்கிட்டு இருந்தார். இதில் தான் முதல்ல அவர் பாடுறார். காலங்களில் அவள் வசந்தம்னு பாடுறாரு. அப்புறம் முழுவதும் அவர் தான் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுபோல் பி சுசிலா, இதுபோக ஜிகே வெங்கடேஷும் பாடியிருக்கிறார். எம்எஸ் விஸ்வநாதனுடைய குரலும் இதில் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமான பாடல்கள் இருந்தது. இதனுடைய கதாநாயகன், அதாவது எத்தனை பேர் நடித்தாலும் அதில் தனக்குன்னு ஒரு இடத்த வச்சுருப்பார். அவர் தான் நம்முடைய சிவாஜி கணேசன் அவர்கள். கதாநாயகியாக வந்து தேவிகா அவர்கள். இன்னொரு ஜோடி அப்படி பார்த்திங்கன்னா ஜெமினி கணேசன், சாவித்திரி அவர்கள். வழக்கப்படி இதில் வித்தியாசமான அந்த வில்லன் ரோலை அருமையாக பண்ணியிருப்பார் எம்ஆர் ராதா. அவர் கூடவே ஒருத்தர் வருவார். யாருன்னா ஐயா தெரியாதையா ராமாராவ்னு ஒருத்தர். அவர் தான் இதில் வந்து அந்த காமெடி ரோலுக்கு அவர் கூட இருப்பார். ஒரே கேள்விதான், நல்ல நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்டுட்டான். அடுத்ததாக யாருன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான நடிகர்கள் பாலையா இருப்பார், எஸ்வி சுப்பையா, நாகையா, எம்இ ராஜம்மா. முக்கியமாக இதில் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் நடிச்சிருப்பாங்க. திலானா மோனாம்பால் கதை எழுதினார் இல்லையா, அவர் பாட்டு எழுதுவார், வசனம் எழுதுவார். ராவ் பகதூர் சிங்கார் எழுதினவர். இத்தனை விஷயங்களை கொண்டு அவர் முந்தைய படத்தில் நடிச்சிருக்கார். அவர் பழைய ஔவையார்லேயும் நடிச்சிருப்பார். ஔவையார் டைரக்ட் பண்ணியிருப்பார். அவர் இதில் நடிச்சிருப்பார். சரி, இந்த நடிகர்களை சொல்லியாச்சு. இனி படத்துக்குள்ளே போகலாம். இந்த கதை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்ன அப்படின்னா, பணக்காரராக இருக்கக்கூடிய எம்ஆர் ராதா, அவருடைய மனைவி எம்இ ராஜம்மா, அவங்களுக்கு 2 பையங்க, மூத்தவர் சின்ன பையங்க 2 பேர். டிரைவராக இருக்கிறவர் நம்முடைய பாலையா, அவர் தான் மாணிக்கம் பிள்ளைன்னு அவர் அங்கே இருப்பார். அவருடைய நண்பராக ஜேம்ஸ் என்கிற கிறிஸ்தவராக வருவார் எஸ்வி சுப்பையா. இவர் என்ன பண்ணுவார்னா, வைர வியாபாரி ஒருத்தரை வந்து விஷம் கலந்து கொண்டு விடுவார் எம்ஆர் ராதா. யாரோ கொலை பண்ணிட்டாங்களா, அது விஷயமா போலீஸ்காரங்க உங்களை சந்தேகப்பட்டு அங்கே வந்துகிட்டு இருக்காங்க. கொண்டு விட்டதோடு மட்டும் இல்லை, அந்த பழியை டிரைவர் மாணிக்கம் மேலே போட்டு அவர் பையில் அந்த வைரத்தை வச்சு அவரை ஜெயிலுக்கு அனுப்பிடுவார். ஒரு வைரத்துக்காக ஒரு மனுஷனை கொலை பண்ணுறாங்க. அவர் கதறுவார்,
அம்மா பாருங்கம்மா, கடைக்கு வந்த வைர வியாபாரியை யாரு கொலை செஞ்சாங்கிறது கடவுளுக்கு தெரியும். மனைவி கர்ப்பமாக இருக்காம்மா, என் சம்சாரம் கர்ப்பிணி, நான் குழந்தை குட்டிக்காரன், அவங்கள யாரு காப்பாற்ற போறாங்க? என்னை ஜெயிலுக்கு கூட்டு போகிறாங்கம்மான்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே அந்த மனைவி ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு பெண் குழந்தையை பெற்று கொடுத்துட்டு இறந்து போயிடுவாள். இது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மனைவி எம்யூ ராஜம்மா அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து அந்த குழந்தைய எடுத்து இதை நான் வளர்க்கணும், ஆனால் வளர்க்க முடியலை, நம்ம மாணிக்கம்பள்ளியினுடைய குழந்தை, நீங்கள் தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் எஸ்சி சுப்பையா கிறிஸ்தவர்கிட்ட கொடுத்த உடனே நீங்க தான் எப்படியாவது இதை காப்பாற்றி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். அவசியம் செய்யறமா. அவர் இது கடவுளுடைய கிருபைன்னு சொல்லி அவர் வாங்கி வளர்க்க ஆரம்பிப்பார். அதுக்குள்ளே இவர் ஜெயிலுக்கு போனவர் தப்பிச்சு வந்து தன்னுடைய மனைவி இறந்து போனதையும் கேள்விப்பட்டு குழந்தை எங்கே இருக்குன்னு தெரியாத நிலையில் இவங்களை பழி வாங்கிறதுக்காக அந்த முதல் நாள் பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கப்ப அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுவார். தூக்கிட்டு போய் ரயில்வே தண்டவாளத்தில் போட்டுருவார். ரயில் வரப்போகிறப்ப இவருக்கு மனசுக்குள்ள ஒரு மனசாட்சி பேசும், என்னப்பா நீ செஞ்ச தப்புக்கும் அவன் செஞ்ச தப்புக்கும் பிள்ளை என்ன செய்யும்? அந்த குழந்தை நடுவுறலை அதன் தாய் எவ்வளவு துடிதுடிப்பாள், ஆத்திரத்தில் அறிவிழந்து விட்டாயே மாணிக்கம். அப்படி பேசிகிட்டு இருக்கப்பே ரயில் வந்துடும். இவர் அப்படியே பதறி நிற்பார். ரயில் போயிடும், குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும், குழந்தை நடுவில் கிடக்கும், அதனால் ஒன்றும் ஆயிருக்காது. அது ஒரு இஸ்லாமிய பெரியவர் தூக்கிட்டு போவார். அவர் தான் வி. நாகையா. இப்போ நமக்கு கதை எப்படி விளங்குது அப்படின்னா, எம்.ஆர். ராதா வீட்டில் இந்து குடும்பத்தில் பிறந்த, அதுவும் அவர் சைவ வைணவம்லாம் போகிற போக்கில் பிரமாதம் பேசிகிட்டே போவார். பெருமாள் நம்ம பெருமாள்னு சொல்லாதரா, பொது பெருமாள்ரா, எல்லாத்துக்கும் வேணும்டா அப்படி சொல்லுவார். அதே மாதிரி சிவனையும் சொல்லுவார். நம்ம பெருமாள் ஊரார் பெருமாள், கடவுளை போய் திரிக்கிறியடா, இந்த ஆள வந்தானுக்கு அறியும் சிவனும் ஒண்ணுடா. அவர் வீட்டில் பிறந்த குழந்தை அது இஸ்லாமிய பெரியவரால் வளர்க்கப்படும். அதே மாதிரி மாணிக்கம்பிள்ளையினுடைய, அதாவது பாலையாவுடைய குழந்தை அது கிறிஸ்தவ வீட்டில் வளரும். பின்னாடி அவங்க தான் தேவிகா ஆவாங்க. இஸ்லாமிய வீட்டில் வளர்கிற அந்த குழந்தை தான் சிவாஜி கணேசனாக வருவார். இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய இந்த இந்து குழந்தை, அந்த மூத்த குழந்தை தான் ஜெமினி கணேசனாக வருவார். இதுக்கு மேலே கதையை பார்த்துக்கலாம் நீங்கள். இதில் ஆரம்பிக்கிற போதே இந்த சிவாஜி கணேசன் அவர்களை காட்டுற போதே அவர் இஸ்லாமியத்தை இதில் இருக்காருங்கிறத காட்டுறதுக்கு அற்புதமான அந்த நாகூர் அனிபாவுடைய குரலோடு சேர்த்து எல்லோரும் கொண்டாடுவோங்கிற அந்த பாட்டை அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படின்னு அந்த இதை வச்சுட்டு பாடிட்டு இருப்பார். எல்லோரும் கொண்டாடுவோம். அடே அப்பா, என்ன ஒரு முகபாவம், என்ன ஒரு அழகு! அந்த வாயை சிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவர் டிஎம் சௌந்தரராஜன் பாடுறாருன்னு நமக்கு தெரியாதுங்க. ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமா அப்படின்லாம் அந்த வரி வரும். ஆடையின்றி பிறந்தோமே. இந்த பாட்டு முடிஞ்சு அவருடைய இது என்னென்னா, அவருங்க அப்பா அவர் வளர்க்குற பெரியவர் கூட ஒருத்தர் யாருன்னா ஒரு அந்தனர் ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னா கொத்தமங்கலம் சுப்பு. எல்லா குடிசையில் இருப்பாங்க. அந்த குடிசை பகுதி யாருதுன்னா ஆளவந்தார்னு சொல்லக்கூடிய எம்.ஆர். ராதாவுடைய இது. முதலாளி வர்ற ஒருத்தனாவது கும்பிடலடா, ஒண்ணுக்கு ரெண்டா வாடகை கொடுக்குறாங்கல்ல, எப்படி கும்பிடுவாங்க? எப்போ வேணாலும் காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழல். அதில் இவர் மருத்துவம் சமூக சேவையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பார். அதில் சிவாஜி அவர்களும் தேவிகா அவர்களும் சந்திப்பாங்க. அவங்களுக்குள்ள காதல் ஏற்படும். இவர் இஸ்லாமியர், அவர் கிறிஸ்தவர், அவங்க அப்படின்னு நம்ம காட்டுவாங்க. 2 பேரும் காதலிப்பாங்க. நீங்கள் ஒரு மதம், நான் ஒரு மதம், இந்த வேலைகள் தடைப்போடும் என்று நினைக்கிறீர்களா? அதே போல் சாவித்திரி அவங்க அந்த ஒரு ஏழை பிள்ளையாக இருப்பாங்க. அவங்க ஒரு வேலைக்கார வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கும் ஜெமினி கணேசனுக்கும் காதல் ஏற்படும். இந்த காதலுக்கு வழக்கப்படி தடையாக இருப்பார் எம்.ஆர். ராதா. ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க போறாராம். அந்த இதுக்குள்ள இந்த கதை முழுவதும் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்.ஆர். ராதாவுக்கும் சிவாஜி அவர்களுக்கும் மோதல் இருந்துகிட்டே இருக்கும். எங்கேயோ பிளாட்பாரத்துல தலைவலி உண்டாக்குற மருந்த விற்கிற பயிர்களை கொண்டாந்து தான் மகன்னு தெரியாது. அப்படி மோதல் இருக்கப்பெல்லாம் அவர் கேலி பண்ணுவார், கிண்டல் பண்ணுவார். என் தகப்பனார் வயசு உங்களை போய் அப்பாங்கிறான். அப்புறம் என்ன செய்வார் அப்படின்னா, இதுக்கெல்லாம் காரணம் நீதானடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சியில் ஆசிடை ஊற்றி விட்டுருவார். முகம் கருகி போகும். அப்படியே பாதிக்கு மேலே சிவாஜியினுடைய முகம் அப்படி இருக்கும். அப்புறம்
அவர் வந்து கொஞ்ச நாள் கழித்து தன்னுடைய தந்தையார் இருந்தவர் இறந்து போகிறப்ப சொல்லிட்டு போவார், தான் யார் மகன்னு தெரியும். மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்த குழந்தையை கண்டெடுத்து தெரிஞ்ச பிறகும் கூட வெளியே சொல்ல மாட்டார். சொல்லாமல் இருக்கிறப்ப இவர் மேலே பழி வந்து இவங்க அண்ணன் ஜெமினி கணேசன் அவர் இன்ஸ்பெக்டராக மாதிரி இவரையே கைது பண்ண வேண்டிய சூழல் வரும். அப்பா கிட்ட இருந்து பணத்தை திருடி அவரையும் கொலை செய்ய பார்த்தாமா? இருக்காதப்பா, இருக்காது. ரஹீம் அப்படிப்பட்ட பிள்ளை இல்லை. இது இப்படி கைது பண்ணுவாங்க, இது நடக்கும் அது நடக்கும். கடைசியாக எல்லோரும் ஒன்று சேரணுங்கிற அந்த நிலையில் எல்லாத்துக்கும் காரணமான இவனை அந்த ஒரு குடிசைக்குள்ளே வச்சு தீ வச்சு விட்டுறான்னு சொல்லிட்டு குடிசைக்குள்ளே வச்சு சிவாஜி கணேசனை தீ வச்சு விட்டுருவார். அப்பா அப்பா நான் ஒரு உண்மையை சொல்கிறப்பா அப்படின்னு சொல்லுவார்ல, போடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார். இதோட அந்த படம் இது பண்ணுறப்ப அந்த இவர் அவங்கள காப்பாற்றுறதுக்கு எல்லோரும் ஓடுவாங்க, இவரும் ஓடி காப்பாற்ற போவார். காப்பாற்றுறப்ப உடம்பெல்லாம் கருகி போகும். யாருக்கு? எம்.ஆர். ராதாவுக்கு. தான் பிள்ளை தான் தெரிஞ்சுக்கிடுவார். தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவர் இனிமேல் திருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பாங்க கதையை. நான் போகிற போக்கில் சொல்லிட்டேன் கதை. ஆனால் நீங்கள் படத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகான வசனங்கள், எத்தனை காட்சிகள், நெக்குருக வைக்கும் காட்சிகள். பாட்டு, முதல் பாட்டு நான் சொன்னேன், எது எல்லோரும் கொண்டாடுவோம். அடுத்து அந்த சாவித்திரியை பார்க்குறப்ப காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மால்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. கண்ணாசனுடைய பாட்டு தான். இந்த பாட்டுக்கான அந்த இப்போ காட்சி அமைப்பும் அவ்வளோ அழகாக இருக்கும். காலங்களில் அவள் வசந்தம். சரி, அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா, தான் மகனை இவங்க காதலிக்கிறாங்கன்னு சொன்னோடனே வந்து எம்.ஆர். ராதா சத்தம் போடுவார் பாருங்க, அடையாப்பா. அதுவும் அந்த வேலைக்கார கிழவி வந்து வழக்கம், வேலைக்காரி மகளா நீயே, உனக்கெல்லாம் பணக்கார வீட்டு பிள்ளை கேட்க வேண்டியிருக்கு, நீ போய் தர்மாஸ்பத்திரியில் படுத்துக்கப்போ அப்படின்னு. என் பையன் இன்ஸ்பெக்டராக போகிறேன், அவனை கட்டுறதுன்னா காசுலாம் கொடுக்கணும், ஏதோ என் கையில் இருக்கிற ஒரு 5000 கொடுக்குறேன்னு கொடுப்பாப்புல. வாங்கி வச்சுக்கிட்டு அவர் வேறு இடத்துல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடுவார். யார்? அந்த தேவிகாவே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடுவார். உடனே நான் கொடுத்த பணம் அப்படின்னு, அது நீ என் பையனை காதலிச்சில்ல, அதுக்கு ஃபைனு போ அப்படின்ட்டுருவார் ஒரே வார்த்தையில். அதே மாதிரி எல்லா கஷ்டங்களும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதில் இவன் இந்த தேவிகா அவங்களும் அதே மாதிரி சாவித்திரி அவங்க அந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக வருவாங்க. 2 பேரும் பாடுற பாட்டு, அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. அவர் அழகான அந்த தான் முடிகிற மாதிரி இந்த பாட்டு எழுதியிருப்பாங்க. என்னத்தான் அவர் என்னைத்தான். அதே மாதிரி பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது, பஞ்சரியில் காற்று வரும் தூக்கம் வராது. அந்த பாட்டு அதில் தான் ரொம்ப அருமையான பாட்டு. பால் இருக்கும் பழம் இருக்கும். இந்த பாட்டு இதில் தான். இதெல்லாம் ரொம்ப உணர்ச்சிகரமான பாட்டு. என்ன அப்படின்னா, குடிசை இதுகளெல்லாம் காலி பண்ணுறதுக்கு எல்லாம் ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுவார். எல்லோரும் குடிசையிலேருந்து போவாங்க. போகிறப்ப பிள்ளைவாள் நீ நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு போவார் கொத்தமங்கலம் சுப்பு. அளவந்தா நீங்கள் நல்லா இருக்கணும். ஐயர் வாழ்த்துறாரா வைகிறாரா? சரி, ஐயர் எது சொன்னாலும் நல்லா தான் இருக்கும். நீ அங்கிட்டு போய் பாரு, எவ்வளோ மண்ணக்கண்ணை வெட்டிட்டு போகிறா அப்படிம்பாரு. யார்? எம்.ஆர். ராதா. அவங்க எல்லோரும் அந்த அகதிகள் மாதிரி போவாங்க. அந்த காட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தற்கொலை பண்ணி சாகலாம்னு சாவித்திரி போகிற நேரம் ஒன்று இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு பாட்டு இருக்குதுங்க, அடையாப்பா. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான்மதியும் மீனும் கடல் காற்றும் எல்லாம் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான். பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாய்ந்திடும் மீன்களில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான், எதனை கண்டான், மதந்தனை படைத்தான். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம். அம்மா தண்ணிக்குள்ள சாக போகல, போய் கையை பிடிச்சிக்கிறார். நீர்நிலைகள் உயிரினங்கள் வாழ்வதற்காக இருப்பவை, அவற்றில் நீங்கள் இருந்து சாகக்கூடாது, பாட்டு கூட்டு போய் தன்னுடைய சேரில் வச்சு காப்பாற்றுவார். அதே போல் இதுக்கெல்லாம் காரணமான அந்த அளவுந்தான்னு சொன்னோடனே அவர்கிட்ட போய் நீதி கேட்க போவார். அப்படி கேட்க போகிறப்போ அவர் வஞ்சி விரட்டி விட்டுருவார். ஆனால் அன்றைக்கி இரவு போய், அம்மா கட்டிக்கிற கூட சேலை இல்லைம்மா, பிள்ளைகள்லாம் தவிதாயப்படுது அப்படிம்பார்ல. அந்த அம்மா நிறைய சேலை இதெல்லாம் எடுத்து கொடுக்கும். எடுத்து கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு தான் அம்மா தான் அப்படிங்கிறதையும் பார்ப்பார்.
அந்த படத்தில் பார்ப்பார். சின்ன பிள்ளையாகவும் அவங்க அண்ணன் நிற்கிறதும் அந்த படத்தை பார்ப்பார். ரஹீம், ரஹீம். அப்படி வெளியே வருவார் பாருங்க. அப்போ அந்த ஒரு குரல் ஒன்று அப்போ அப்படியே நம்மளை மிரட்டும். அன்னை முகம் கண்டேனே. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். இந்த பாட்டு அதை பாடிக்கிட்டே போவார். உறவை எண்ணி சிரிக்கின்றேன், உரிமை இல்லாமல் அழுகின்றேன். கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம். கருணை மறந்தே வாழ்கின்றார், கருணை மறந்தே வாழ்கின்றார். கடவுளை தேடி அலைகின்றார். கடவுளை தேடி அலைகின்றார். கடைசியாக முடிப்பாருங்க. எப்படி? காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும். வருவதை எண்ணி சிரிக்கின்றேன், வந்ததை எண்ணி அழுகின்றேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். இந்த பாட்டு, இந்த பாட்டுகளுக்காகவே இந்த படம் ஓடிச்சுங்க. இப்போ நான் சொல்லிட்டே வந்து அத்தனை பாட்டையும் பாருங்கள். இதில் நகைச்சுவையே இல்லையா? இருக்குது. அந்த ராமராவன் கூட வருவார். அப்படி வர்றபோது எம்ஆர்ஆர் பேசுகிறப்பெல்லாம் உள்ளே புகுந்து அதுக்கு டக்கு டக்கு டக்குன்னு கவுண்டர் கொடுப்பார். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். காசு இருந்தா மட்டும் போதாது ஏஜமா, கஷ்டப்படுற ஜனங்களுக்கு உதவணும்னு ஒரு நல்ல எண்ணம் வேணும். அதை யாரோ இறந்து போனதுக்கு போயிட்டு வருவாங்க. ஊரே போச்சுங்க, போவாங்கடா, எல்லாத்துக்கும் போவாங்க, உங்களுக்கு யாருங்க வரப்போகிறா அப்படின்னு அதையும் கேட்பார். எல்லா இடத்துலையும் மகனோட பேசுகிறப்ப, சிவாஜியோட பேசுகிறப்ப, ஜேம்ஸுங்கிற அவரோட பேசுகிறப்ப வரிசையாக அவர் கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருப்பார். ரொம்ப நல்லா இருக்கும். அவர் செத்துட்டாரு, அடுத்த ஊர்வலம் உங்களுக்கு தான் பேசிக்கிறாங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் பார்த்துட்டு வர்றப்ப நமக்கு ஏற்படுற நிகழ்ச்சி இருக்கு பாருங்க. அதாவது மனிதர்கள் தான் முக்கியம், மதம் முக்கியம் இல்லை, பணம் முக்கியம் இல்லை, உறவுகள் தான் முக்கியம். இதில் எம்மி ராஜம்மா கலங்குற போதெல்லாம் நமக்கு நம்ம வீட்டு அம்மா அழுகிற மாதிரியே நமக்கு தோணும். அதே மாதிரி பிள்ளைகள், அண்ணனாக சிவ கணேசன், தம்பியாக சிவாஜி கணேசன், அதே மாதிரி வேலைக்காரியாக இவங்க சாவித்திரி, அதே போல் இந்த பக்கம் தேவிகா, இத்தனை பேருக்கு நடுவில் இந்த கதை வர்றபோது ஒரு முழு படத்தை பார்க்குறப்ப நமக்கு அத்தனை ஒரு பெருமையாக இருக்குங்க. அந்த காலத்தில் வெற்றி கொடி நாட்டிய இந்த படம் கடைசியில் எல்லோரும் மகிழ்ச்சியாக ஒன்று சேர்றப்ப படம் பார்த்து வர்ற நமக்கு நிம்மதியாக இருக்கும். திரும்ப கூட பல பேர் பார்ப்பாங்க. பாட்டுக்காக, படத்துக்காக, வசனத்துக்காக என்று பார்க்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற இயக்குனரால் இயக்கப்பட்ட, புகழ்பெற்ற நடிகர்களால் பெருமை பெற்ற படம் பாவமன்னிப்பு. நான் முழுக்க சொல்லிட்டேன்னு என்னால் சொல்ல முடியல, அங்கங்கே சொல்லியிருக்கேன். படத்தை பாருங்கள், அடுத்த தலைமுறைக்கும் போட்டு காட்டுங்க. அப்போ தான் பாசம் என்றால் என்னவென்று புரியும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். அவருக்கு மூத்த ஒரு ஞானசம்பந்தம் இருக்கார், அதுவும் பிரமாமான தமிழ், அதையும் அவரே சொல்லுவார். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.